ஹாய், நம்ம இன்னைக்கு சமபந்தியில் சூப்பரான கருவாடு குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம முதல்ல சில இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இந்த கல்லில் இடிச்சுக்க போகிறோம். அதுக்கு 1/2 டீஸ்பூன் முழு மிளகு, 8 பல்லு பூண்டு, இதை போட்டு நம்ம கொஞ்சம் நல்லா இடிச்சுக்கலாம். அடுத்தது 6 சின்ன வெங்காயம், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. இதெல்லாம் நல்லா கம்ப்ளீட்டா மேஷ் ஆகணும்னு அவசியம் கிடையாது, ஒன்னும் பாதியுமா இடிச்சுக்கிட்டா போதும். இதுதான் நம்ம குழம்புக்கு சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கொடுக்க போகுது. இப்போ இதெல்லாம் இடிச்சாச்சு, வாங்க நம்ம குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நல்லெண்ணெய் 5 டேபிள் ஸ்பூன் ஊத்திக்கிறேன். நல்லெண்ணெய் இல்லைன்னா நீங்க சாதா எண்ணெயும் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், அப்புறம் 2 டீஸ்பூன் தாளிக்கிற வடகம். இப்போ நம்ம இடிச்சு வச்ச சின்ன வெங்காயம் பூண்டு கலவையை இதுல சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் லைட்டா ஃப்ரை ஆனதும் ஒரு வெங்காயம் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் லைட்டா ஃப்ரை ஆகட்டும். நம்ம மீன் குழம்பு, கருவாடு குழம்பு இது எல்லாமே நம்ம மண் சட்டியில பண்ணாலே ஒரு தனி வாசனை, தனி டேஸ்ட் கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம தக்காளி சேர்த்துக்க போறோம். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா குக் ஆகணும், அதுக்காக கொஞ்சமா நான் உப்பு சேர்த்துக்கிறேன். கம்மியா சேர்த்துக்கோங்க உப்பு, ஏன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி கருவாடுல உப்பு இருக்கும். அதனால கருவாடு குழம்புக்கு மட்டும் எப்பவும் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா கடைசியா உப்பு அளவு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கணும். இப்போ 1 கப் மொச்சக்கொட்டை நான் முந்தின நாள் நைட்டே ஊற வச்சு காலையில வேக வச்சு வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அப்புறம் 4 கத்திரிக்காய். கருவாடு குழம்புல நம்ம மொச்சக்கொட்டை கத்திரிக்காய் சேர்க்கறது வழக்கம். இதை தவிர நிறைய பேர் முள்ளங்கி, வாழைக்காய், உருளைக்கிழங்கெல்லாம் கூட சேர்த்துப்பாங்க. உங்க விருப்பம், உங்களுக்கு எது வேணுமோ நீங்க சேர்த்துக்கோங்க. ஆனா மொச்சக்கொட்டையும் கத்திரிக்காயும் கூடுதல் ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்கும் நம்ம கருவாடு குழம்புக்கு. இப்போ இது ரெண்டும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணியாச்சு. அடுத்தது மிளகாத்தூளும் தனியாத்தூளும் சேர்த்துக்கிறோம். மிளகாவும் தனியாவும் சேர்ந்து அடிச்ச பொடி நான் சேர்த்துக்கிறேன். நீங்க காரத்துக்கு தேவையான அளவு மிளகா பொடியும் 2 டேபிள் ஸ்பூன் தனியா பொடியும் சேர்த்துக்கோங்க. இந்த பொடி சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்போதான் மிளகா பொடியோட பச்சை வாடை நெடி அடிக்காம நம்மளுக்கு நல்லா இருக்கும் குழம்பு. இப்போ நான் 2 கப் புளி தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த 2 கப் புளி தண்ணிக்கு நான் ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து ஊற வச்சிருந்தேன், அந்த புளி தண்ணியை சேர்த்துக்கிறேன். இப்போ குழம்பு நல்லா கொதிக்கணும், அப்போதான் நம்ம புளியோட பச்சை வாடெல்லாம் போகும். குழம்பு கொதிக்கும் போது திக்காயிடும் கொஞ்சம், அதனால நான் இப்போ கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிறேன். ஓகே, குழம்பு கொதிக்கட்டும். குழம்பு நல்லா ஒரு 7 நிமிஷம் கொதிக்கணும். ஓகே, இப்ப குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு பாருங்க. ஓரத்துல எண்ணெய்லாம் தெளிஞ்சு நல்லா சூப்பரா இருக்கு. இன்னைக்கு நான் 100 கிராம் வாழை கருவாடு எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன்.
கருவாடை நல்லா சுத்தம் செஞ்சு சேர்த்துக்கோங்க. நீங்க எந்த கருவாடு வேணாலும் யூஸ் பண்ணலாம். கருவாடு எப்படி சுத்தம் செய்யறதுன்னா, நம்ம ஒரு 10 நிமிஷம் வெது சுடு தண்ணியில கருவாடை ஊற போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி போட்டு நல்லா கழுவணும். கருவாடு கழுவ அதுல இருந்து வெள்ளை கலரா போயிட்டே இருக்கும். ஸோ அது எப்போ நிக்குதோ அப்போதான் கருவாடு சுத்தம் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். கருவாடு சேர்த்து ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்ல குழம்பு கொதிக்கணும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்க. நம்மளுக்கு குழம்பும் நல்லா திக்காயிடுச்சு, கருவாடும் நல்லா வெந்துருச்சு. இத அப்படியே சூடான சாதத்துல போட்டு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். அப்படியே வீடே கமன்னு நல்ல கருவாடு வாசம். சூப்பரான நம்ம கருவாடு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸை கீழே ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.